முத்தாரம்மன், குலசை முத்தாரம்மனை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க. முத்தாரம்மன், குலசேகரப்பட்டணம் முத்தாரம்மன் ரொம்ப ரொம்ப இப்ப உள்ள காலகட்டத்துக்கு சக்தி வாய்ந்த தெய்வம். ஆதியிலேருந்து இப்ப வரைக்கும் ஒரே சக்தி. அந்த ஹீலர்ஸ்லாம் போய் நின்னாங்கன்னா உணர முடியும். அதாவது அங்க இருக்கிற அத்தனை பேருமே சாமி வந்து ஆடுறாங்கன்னா நிச்சயமா அப்படிதான் ஆட முடியும். இந்த பாண்டிய வம்சத்துல இருந்தவர் தான் குலசேகர பாண்டியர். அவர் வந்து கடல்ல இருந்து வரக்கூடிய அரிய முத்தெல்லாம் மாலையா கொத்து அம்பாளுக்கு போட்டுருவாராம். முத்தாரம்மன் கிட்ட போய் இதை கேட்டா உடனே கொடுப்பா அப்படின்னா என்ன மேம்? என்ன விஷயத்துக்காக முத்தாரம்மன்? இல்ல, அவருக்கு நிறைய பேர் வந்து கோவில்ல போய் லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க அந்த கோவிலோட ஃபர்ஸ்ட் படியில கால் வச்ச உடனே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிடுவாங்க. இந்த முத்தாரம்மன் கோவில் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க போய் அம்பாள் முன்னாடி போய் நின்னாலே அவ தம்பதியரா இருக்கா. வரவளுக்கு மங்களத்தை கொடுக்கறதுக்குன்னு தான் அவ உட்கார்ந்துருக்கா. ஒண்ணுமே இல்லை, ஒரு தீபம் ஏற்றி முத்தாரம்மன் சொல்லுங்க. உடம்புக்குள்ள ஓட்டத்தை பாருங்க, நிறைய விஷயம், ரத்த ஓட்டத்தையும் நம்ம உணர முடியும். பெண் சாபங்களால அதிகமா இருக்கு. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பொம்பளை பிள்ளையாவே இருக்கும், ஆம்பளை பிள்ளையே இருக்காது. நிறைய இடத்துல வெறும் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கும், ஒரு பொம்பளை பிள்ளை எல்லாம். இந்த வாரிசு பிரச்சனைங்க, இதுக்கெல்லாம் வழிபட வேண்டியவ இவ தான். வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில யாரை பார்த்து பேச போறோம்னா டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு கோவிலை பத்தியும் ஒவ்வொரு கடவுளை எப்படி வணங்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். இது மக்கள் கேட்ட விஷயம்தான். முத்தாரம்மன், குலசை முத்தாரம்மனை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க. ஏன்னா குலசை முத்தாரம்மன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது காளி. அங்கே வந்துட்டு திருவிழா நடக்கும்போது எல்லாரும் காளி ரூபம் போட்டு அவங்களோட வேண்டுதலை ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டா அதை அடுத்த குலசை முத்தாரம்மன் திருவிழாக்குள்ள அதை நிறைவேறிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அங்கே நிறைவேறவும் செய்து எல்லாரும் அந்த இடத்துக்கு, தொழிலாக இருக்கட்டும், படத்தில் நடிக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு டான்சஸாக இருக்கட்டும், ஒரு வீடு கட்டணுமா, ஒரு திருமணம் நடக்கணுமா, எல்லாத்துக்குமே வந்து அந்த முத்தாரம்மன் தாயை போய் தான் அந்த இடத்துல தான் எல்லாருமே நிற்கிறாங்க. ஸோ முத்தாரம்மனை பற்றின கதைகளை மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்களேன். முத்தாரம்மன், குலசேகரப்பட்டணம் முத்தாரம்மன் ரொம்ப ரொம்ப இப்ப உள்ள காலகட்டத்துக்கு சக்தி வாய்ந்த தெய்வம். ஆதியிலேருந்து இப்ப வரைக்கும் ஒரே சக்தி. அந்த ஹீலர்ஸ்லாம் போய் நின்னாங்கன்னா உணர முடியும். அதாவது அங்க இருக்கிற அத்தனை பேருமே சாமி வந்து ஆடுறாங்கன்னா நிச்சயமா அப்படிதான் ஆட முடியும். ஏன்னா அதோட விசேஷங்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த முத்தாரம்மன் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 2 புராண கதைகள் இருக்கு. ஸோ ஒரு புராண கதை அப்படின்றது இந்த நவராத்திரியோட செட் ஆகி வரும். அதாவது அந்த மகிஷாசுரனை வதம் செஞ்ச அம்பாள் வந்து காளியாக வந்து உட்கார்ந்ததாக ஒரு ஐதீக கதை இருக்கு. இன்னொரு ஐதீக கதை வந்து சிவன் பார்வதி எப்பவுமே இனம் பிரியாத தம்பதியர். அவங்க எப்பவுமே சண்டை போட்டுப்பாங்க. என்னது பிரச்சனையும் இருக்கும், ஆடலும் இருக்கும், பாடலும் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து ஏதோ பார்வதி மேல கோபம் பண்ண, ஏன்னா எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, அப்பா யாகத்துக்கு வரல, அதனால சண்டை வந்து பார்வதி வந்து அந்த ஹோமகுண்டத்துல இறங்கிட்டதாகவும் அப்படி. ஆனா இது வந்து மிகப்பெரிய ஒரு கதை. அதாவது சிவன் பார்வதிக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதாவது அண்டத்தை வந்து தான் கையால மூடிடுறார் சிவன் கைய. சிவன் கண்ணை வந்து அம்பாள் மூடிடுறா. அதுல உச்சப்பட்ட கோவத்துல வந்த சிவபெருமான் வந்து அந்த தீ வந்து அம்பாள் வந்து 8 பிண்டமா ஆயிடுறா. அந்த 8 பிண்டத்தை, ஆனா அதுக்கும் ஒரு மூல கதைகள் இருக்கும். அந்த 8 பிண்டத்தை எடுத்துட்டு சிவபெருமான் பாதாள லோகத்துக்கு வராரு. பாதாள லோகத்துல இருக்கக்கூடிய நாக கன்னிக்கு கிட்ட இந்த 8 பிண்டத்தை கொடுக்குறாங்க. அந்த 8 பிண்டங்கள் 8 முட்டையாகுது. 8 முட்டைகள் 8 காளியாக உருவெடுத்து வர்றதுதான் இந்த முத்தாரம்மன் சொல்லக்கூடிய பூர்வீக கதை. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த பூர்வீக கதையிலே வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு நாக கன்னிக்கு பிறந்த கன்னி, அவளே பியூரிட்டி, அவளுக்கு பிறந்த இந்த 8 முட்டைகளுக்கு அடக்காத்து காளி ரூபமாக 8 வண்ணத்துல, அஷ்ட வண்ணம் வாங்க மாந்திரிகம் செய்யறது வந்து அஷ்டகந்தம்னு வாங்க. அந்த அஷ்டகந்தம் ஒவ்வொரு கந்தத்துக்கும் ஒவ்வொரு பொருட்கள் இருக்கும். அந்த அஷ்டகந்தத்துக்கும் அஷ்ட காளிகை தான் உக்கிரமா உட்காரக்கூடியவ. அப்படி இருந்து வந்தவங்க தான் இந்த முத்தாரம்மன் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் குழந்தை முத்தாரம்மன். அவ்வளவுதான்.
அதான் காளின்னு சொல்லும் போதே நீங்க அந்த 8 பிண்டங்களை தூக்கி நிறைய புராண கதையில சொல்லுவாங்க 8 பிண்டங்களை தூக்கி அங்க இங்க வீசினதுல வந்துட்டு அதான் நீங்க சொன்ன மாதிரி நாக கன்னிகள் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல தசமகா வித்யாலயா, காமக்கியா, ஆமா காசியில இருக்க காளி, ஒவ்வொரு காளியும் அந்தந்த இடத்துக்கு உருவானாங்க. அதே போல நம்ம முத்தாரம்மன் முத்தாரம்மன் தான் முதல் காளியா? ஆமா அதாவது அந்த உடம்பு பிஞ்சு விழுந்த இடம் தான் காமக்கியா. இவங்க 8 பேரும் தனி ஸ்பெஷல். இவங்க 8 பேருமே தனியா இருக்கக்கூடியவங்க. ஃபர்ஸ்ட் முட்டையிலேருந்து வெளிவந்தவ முத்தாரம்மன் அம்பாள். காளி ரூபமாக வெண்மை ரூபமாக வெளிவந்தவ அவ. ஸோ இவளதான் வந்து முத்துமாரின்னு சொல்லி இவளுக்கு ஒரு பேர் இருக்கு. முத்துமாரி. ஆமா முத்துமாரி. அதாவது தூத்துக்குடியில வந்து அவ்வளோ ஆழ்கடல்ல முத்துக்கள், வகை வகையான முத்துக்கள், அதுல அரிய வகை முத்துக்கள் எல்லாம் இந்த குலசேர எப்படி வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் சொல்றோமோ, இந்த பாண்டிய வம்சத்துல இருந்தவர் தான் குலசேகர பாண்டியன். அவருக்கு வந்து அம்பால வந்து நேர்ல பார்க்கக்கூடிய தரிசனம் கிடைச்சது வந்து இந்த மண்ணுல தான். அது அவர் வந்து கடல்ல இருந்து வரக்கூடிய அரிய முத்தெல்லாம் மாலையா கொத்து அம்பாளுக்கு போட்டுருவாராம். அந்த அம்பாள்ல வந்து இந்த பொக்கிஷன் பாத்தீங்கன்னா என்ன, நம்மளுக்கு என்ன தெரியும், எலிசபெத் கிட்ட இருக்க கிரீடம், நம்மளோட கிரீடம் மட்டும் தான் தெரியும். அதை விட விலை மதிப்புமிக்க முத்துக்கள் எல்லாம் அவதான் வச்சிருக்கா. ஆமா. இந்த குலசேகர பாண்டியனுடைய ஃப்ரெண்டு தான் மைசூர் அரசன். அங்க வந்து சாமுண்டீஸ்வரி. எப்படின்னாக்கா மகிஷாசுரன் வாழ்ந்த ஊரு மகிஷா ஊர்ன்றதுதான் மைசூருன்னு மாறிடுச்சு. ஸோ ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க, மைசூர்ல தானே தசரா கொண்டாடுவாங்க, இங்க என்னன்னா இவங்க நீங்க கொண்டாடுற மாதிரி இங்க நான் அம்பாளுக்கு கும்பிடுறேன் சொல்லி குலசேகர பாண்டியனால துவக்கப்பட்டதுதான் இந்த தசரா. அந்த கேள்வியுமே இருந்தது. இப்ப தசரா அப்படின்னு சொன்னாலே கல்கத்தால இருக்க காளிக்கு, மைசூர்ல இருக்க காளிக்கு, நார்த்ல தான் தசரா. அதாவது நம்ம நவராத்திரி எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே போல அங்க தசரா அந்த 9 நாட்களும் வச்சு அதோட அந்த தீபாவளிக்கு முன்னாடி வந்துட்டு தசராங்கிற ஃபெஸ்டிவல் வந்து காளியோட திருவிழா அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுவாங்க. அதே சமயத்துல தமிழகத்துல குலசை முத்தாரம்மன் அப்படின்னு சொல்லும்போது குலசேகர பட்டணத்துல முத்தாரம்மனுக்கு சவுத் சைடுல மட்டும் கிடையாது, எல்லா சைடுல இருந்து மக்கள் அவங்கள வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக இங்க இருந்து அங்க போறாங்க. சோ எதனால வந்தது அப்படிங்கறத நான் கேட்க சொன்னேன். சோ குலசேகர பாண்டியன்னா இந்த விஷயத்த வந்துட்டு கொண்டுட்டு வந்தாரு அப்படிங்கறத தெளிவா சொன்னீங்க. மேம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்துட்டு நீங்க சொன்ன ஒரு விஷயம், முத்துக்களால அலங்கரிக்கப்பட்டது, அதாவது ஆழ்கடலில் இருந்து எடுக்கப்பட்ட முத்துக்களால அழகா அலங்கரிக்கப்பட்டவள் தான். அதனாலதான் அவ முத்தாரம்மன் சொல்லிட்டு அழைக்கப்பட்டா அப்படிங்கிறத சொல்றீங்க. இப்ப வந்து ஒவ்வொருத்த 8 முட்டைகள்ல இருந்து முதல் முட்டையில முத்தாரம்மன் வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க மேம். முத்தாரம்மன் தாய் கிட்ட போய் அம்மா தாயே இந்த விஷயத்த நிறைவேற்று அப்படின்னு சொன்னா நிறைவேற்றி கொடுத்துடுறாங்க. அவ்வளோ பவர் இருக்கு அந்த கடவுளுக்கு அப்படிங்கிறத போற மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இப்ப கூட அங்க திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மக்களும் வந்து அவங்களோட உணர்ச்சியை அவங்க முகத்திலையும் அவங்க உடம்புலையும் கடுமைய விரதம் இருந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ முத்தாரம்மன் கிட்ட போய் இதை கேட்டா உடனே கொடுப்பா அப்படின்னா என்ன மேம், என்ன விஷயத்துக்காக முத்தாரம்மன்? இல்ல நிறைய பேர் வந்து கோவில்ல போய் லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க அந்த கோவிலோட ஃபர்ஸ்ட் படியில கால் வச்ச உடனே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிடுவாங்க, எதுக்காக இந்த குழந்தை வந்திருக்கு அப்படிங்கிற முழு விஷயமும் அங்க போயிடும். ஸோ இன்னமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க திருச்சியில இருக்கக்கூடிய உச்சிக்காளி கோவில்ல நம்ம பேப்பர்ல எழுதி உடனே சக்சஸ் ஆயிடும். அதே போலதான் இந்த முத்தாரம்மன் கோவில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் அம்பாள் முன்னாடி போய் நின்னாலே அவ தம்பதியரா இருக்கா, வரவளுக்கு மங்களத்தை கொடுக்கறதுக்குன்னு தான் அவ உட்கார்ந்து இருக்கா. அதுவும் முத்துன்ற போது நவகிரகத்துல சந்திரனை சார்ந்தது. அப்ப சந்திரன் தான் அம்மாவா உட்கார்ந்துருக்கா. அந்த இடத்துல வந்து அப்பா அம்மா ஞானமூர்த்தீஸ்வரரா சிவன் உட்கார்ந்துருக்காங்க, அம்பாலா முத்தாரம்மனா உட்கார்ந்துருக்காங்க. அப்போ வந்து அங்க போய் நம்ம எதுவுமே கேட்கறது, நின்று 2 கண்ணை நேரா பாருங்க போதும், நம்ம என்ன நினைக்கிறதுன்றத அவ புரிஞ்சுக்குவா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேல மக்கள் வந்து நிக்கிறாங்கன்னா யாரோ வீட்டுல இருந்து ஒரு 100 ரூபாய் முடிஞ்சு வச்சிருப்பாங்க, ஒரு ரூபாய் முடிஞ்சு வச்சிருப்பாங்க, அம்பால நினைச்சு ஒரு விளக்கு ஏத்திருப்பாங்க, கிடைச்சிருக்கோம் உடனே வந்திருப்பாங்க. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து அந்த ஜீவகாந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து ரூபமா தெரிகிறது இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. 2வது முட்டையில இருந்து வெளியில வந்தவதான் பத்ரகாளி. ஆமா, இவதான் உச்சாணி காளி அப்படின்னு சொல்லக்கூடியவ. அவ வந்து எல்ல காளின்னு கூப்பிடக்கூடியவ. ஸோ எங்கெல்லாம் எல்ல தெய்வமா பெண் தெய்வம் இருக்காங்களோ அவங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடியவ தான் இந்த 2வது முட்டையில இருந்து வெளியில வந்த பத்ரகாளி. ஸோ இந்த இடத்துல ஒரு சீக்கிரட் என்னன்னா, எல்லாருக்குமே நம்ம வந்து குலசேகரப்பட்டினத்துல அம்பாலும் ஈஸ்வரனும் இருக்கு. ஆனா அந்த இடத்த வந்து நீங்க சரௌண்டிங் எடுத்தீங்கன்னா ஒரு எல்லைக்கு ஒரு காளி வருவா.
இந்த 8 முட்டையும் அக்கா தங்கச்சிங்களா பக்கத்திலே இருக்கிறதாக ஒரு பங்காளி சண்டை, ஊர் பிரச்சனை, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க, கடனுக்காக ஊரை விட்டு அதாவது ஒரு எல்லையை கடக்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்குனாக்கா இவகிட்ட வந்து நிற்கும் போது பத்ரகாளியை வேண்டி கும்பிடும் போது அந்த விஷயம் உடனே தீர்வு கிடைக்கும். முத்தாரம்மன் வந்து உடம்புல இருக்க முத்துக்களை போக்கக்கூடியவ, உடம்புல இருக்கக்கூடிய அம்மா நோயா இருக்கட்டும், கேன்சர் கூட ஒரு கட்டி முட்டை தான். ஸோ கேன்சர் நோயா இருக்கட்டும், பிரெயின் டியூமரா இருக்கட்டும், எல்லாருக்கும் சிரிப்பாங்க, என்னது இது டாக்டர் இருக்கும்போது இவகிட்ட போனா போயிடுமானா, எந்த ஒரு விஷயம் டாக்டரே கொடுக்குற மருந்தை இவர் கொடுத்துட்டாரு சரியாயிடும் நம்ம நம்பி குடிக்கிறனால தான் சரியாகுது. கண்டிப்பா அதுவே நிறைய ஃபெயிலியர் ஆகுது. ஆனா இந்த இடத்துல வந்து ஒண்ணுமே இல்ல, ஒரு தீபம் ஏத்தி முத்தாரம்மன் சொல்லுங்க, உடம்புக்குள்ள ஓட்டத்தை பாருங்க, நிறைய விஷயம் ரத்த ஓட்டத்தையும் நம்ம உணர முடியும். கண்டிப்பா. இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க மேம், கேன்சரவே வந்துட்டு உனக்கு சரியாகணுமா முத்தாரம்மன்ட்ட போ அப்படின்னு. நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நம்பிக்கையே இல்லாம வந்துட்டு நிறைய விஷயத்துல ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. ஸோ நம்பிக்கை, உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பா அப்படிங்கிறது தான் முத்தாரம்மன் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. 3வது முட்டையிலேருந்து வெளியில இருந்தது முப்பிடாரி. முப்பிடாரினா இவ 3 முகத்தோட இருக்கக்கூடிய வலிவ. இந்த காளி எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நீல நிறத்துல 3 தலைகளோட கொண்ட ஒரு பிறவியா இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்காலத்துல இருக்கக்கூடிய கர்மாக்கள், இப்போ ஒரு தாத்தா ஜென்மத்துல ஒரு பெண் குழந்தைய கொண்டு இருப்பாங்க, இல்ல 2 கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை துரத்தி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி பெண் சாபங்களால அதிகமா இருக்கு. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பொம்பளை பிள்ளையாவே இருக்கும், ஆம்பளை பிள்ளையே இருக்காது. நிறைய இடத்துல வெறும் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கும், ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாம. இந்த வாரிசு பிரச்சனைங்க, இதுக்கெல்லாம் வழிபட வேண்டியவ இவதான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்பு, அந்த வெரிகோஸ் வெயின், நரம்பு சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் இவ்வளவு வழிபாடு பட்டா வெற்றி கிடைக்கும். முப்பிடாரிய வந்துட்டு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வழிபட்டா தீர்வு கிடைக்கும். ஆமா. ஃபர்ஸ்ட் முட்டையிலேருந்து வெளியில வந்தவ முத்துமாரி, முத்தாளம்மன். இவ வந்து முத்தாளத்தம்மன் சொல்லி இவளுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த 3 ரூபத்தையும் ஒரே ரூபமா உட்காரக்கூடியவ. சோ அந்த கோவில நீங்க சுத்தும் போது இவங்க 8 பேரை சொன்னீங்கன்னா அக்காக்காரிக்கு சந்தோஷமா ஆயிடும். அவள்தான் என் சொந்த பந்தத்தெல்லாம் ஞாபகம் ஊட்டிட்டாங்க, ஞாபகம் வச்சிருக்காங்க. ஏன்னா பெண்கள் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அம்மா வீட்டு சைட பேசினா, கூட பிறந்தவங்களை பத்தி பேசினா அவளை வர்ணிச்சாலே வேலை முடிஞ்சு போயிடும். இதைதான் வந்து ஒரு சயின்ஸாவே பண்ணாங்க. ஒரு மரத்துக்கிட்ட போய் டெய்லி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. 3வது நாள் 4வது நாளே அது அழிஞ்சு போயிடுச்சு. இதே ஒரு செத்து போற ஸ்டேஜ்ல டெய்லி புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு 1 ஹவர்லயே அது கொஞ்சம் துளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட வார்த்தைகள், ஒரு யாரை போய் பார்க்க போறோம், இப்ப நம்ம ஒரு வீட்டு உறவினர் பார்க்க, ஒரு கோவக்காரங்களை பார்க்க போனா எப்படி இருப்போம், ஒரு சந்தோஷமா இருக்கிறவங்களை பார்க்க போனா எப்படி இருப்போம், அதே போலதான் இவ வந்து கோப ரூபத்துல அமைதியா உட்கார்ந்து இருக்கக்கூடியவ. தான் குழந்தைய எவ்வளவு தொட்டா அடுத்த நிமிஷம் அவ காட்டிடுவா. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. அப்படிப்பட்டவ தான் முத்து மாரியம்மன். இந்த 8 தெய்வங்களை ஒருத்தர் மனசார கும்பிட்டு வழிபாடு பண்ணாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு பாதுகாப்பு, கண்டிப்பா அவங்களுக்கு வர வேண்டியதை கண்டிப்பா வர வச்சு கொடுத்துருவா. 4வது முட்டையிலேருந்து வெளியே வந்தவதான் உலகளந்தாள். இவளைதான் நம்ம துலக்காத்தம்மன் கும்பிடுறோம். துலக்காத்தம்மன் பொன்னியம்மன். இதுதான் இதோட மறுபேர். நம்ம எங்கேயாவது பொன்னியம்மன் கோயில் பாத்தீங்கன்னா இந்த அட்டகாலியில ஒத்திதான் அவன் 4வதா வந்தவ, 4வது பிறப்பு அப்படிங்கிறவ. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா துலக்காத்தம்மன் அப்படின்னு நீங்க எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா திருஷ்டி தோஷம், ஒரு கண் பார்வையினால ஏற்பட, ஒரு குழந்தை வந்து நைட்ல அழுகுது அப்படின்னா இவ பேரை சொல்லி ஒரு திண்ணூறு பூசி விட்டாலே வேலை முடிஞ்சு போயிடும். கற்பூரம் ஏற்றி அந்த திண்ணூறு எடுத்து பூசி விட்டாலே வேலை முடிஞ்சு போயிடும். அப்படிப்பட்டவ இது. இவளை வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு செய்யும் போது இந்த மண்ணுக்குள்ள சில துர்சக்திகள் இருக்கும். இவளை வழிபாடு செஞ்சு அந்த வீட்டு வாசல்ல ஒரு கற்பூரம் ஏத்திட்டாங்கன்னாக்கா அந்த சக்திகள் எல்லாம் அடங்கிடும். அதுதான் இது. நிறைய வீட்டுல வந்து செய்வன தோஷம் இருக்கும். சில வீட்டுல சில ஜாதகத்துல வந்து மாந்தி சொத்து பாவத்தோட சம்பந்தப்பட்ட எந்த இடம் வாங்கினாலும் அவங்களுக்கு கீழே போனோம் இருக்கும். அதுதான் இப்போ பாத்தீங்கன்னா ஆமா, இப்ப நிறைய இடங்கள் பாருங்க, சிமெண்ட் ரோடுன்னு எடுத்து பாருங்க, ஃபுல்லா கீழே கல்லறதான், அதுக்கு மேலதான் வீட கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஜாதகத்துல மாந்தி சம்பந்தப்பட்டவங்க தான் அந்த வீட்டுல வாழ முடியும், இல்லைன்னா முடியாது. 5வது முட்டையில இருந்து வெளியில வந்தவதான் அரிய நாசுகி. அவதான் வந்து நாகத்தம்மன். எங்கெல்லாம் தெருவுல நாகத்தம்மன் பாக்குறீங்களோ இந்த அட்டகாலியில 5வது காளியோட அம்சம் தான் அவங்க எல்லாம். அதனாலதான் நாகத்தம்மன் கோயில போய் ஒரு விளக்கேத்திட்டா எப்பேற்பட்ட சர்பதோஷமும் நீங்கிரும். அந்த சர்பத்துக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டா நீங்கிரும். ஏன்னா அவதான் ஹெட், நாகத்துக்கெல்லாம் ஹெட். நாகக்கன்னின்னு சொல்லக்கூடிய நாகக்கன்னி வயத்துல 5வது பிறப்பா பிறந்தவதான் இந்த. இவளதான் அங்கையர் கண்ணின்னு கூப்பிடுவாங்க. அவ்வளவு அழகா இருப்பாளாம்.
அசைவுகள் அவ்வளவு சூப்பரா இருப்பாளாம். அந்த நளினத்தோட மோகினின்னு சொல்லலாம். சாஃப்டா சொல்லணும்னா மோகினின்னு சொல்லலாம். இவளை வழிபாடு செய்யும் போது சர்ப்பங்களால ஏற்பட்ட தோஷங்கள், சர்ப்பங்கள் தெரியாத்தனமா ஒரு பாம்பு முட்டையை உடைச்சிருப்பாங்க, புத்தை இடிச்சிட்டு வீடை கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த அங்கேயர் கண்ணின்னு சொல்லக்கூடிய நாகத்தம்மனுக்கு ஒரு ஹோமம் வளர்த்து ஒரு வழிபாடு பண்ணி வச்சாங்கன்னா அந்த இடத்தோட மண்ணு சாபத்தை அது போக்கி கொடுக்கும். சரி, எனக்கு வீடு எதுவும் இல்லைங்க, நான் காசு கட்டி வாங்கிட்டேங்க, வேற எங்கேயும் போக முடியாது, கடனா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க இந்த குலசேகரப்பட்டினம் போயிட்டு இவளை வழிபாடு பண்ணி அந்த இடத்துல எடுத்துட்டு வந்து வச்சாலே நிறைய விஷயங்கள் இருக்கு தாந்திரிக விஷயத்துல. இந்த தசரா 10 காளிகள் ஆட்டம் போட்டு போய் அந்த தண்ணியில போய் முக்கி தன்னோட வேஷத்தை கழிப்பாங்க. அந்த தண்ணி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துட்டு வந்து வீட்டுல வைங்க, அட்டை காளியும் வந்து உட்காரும். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸை விலக்கி கொடுக்கும். நிறைய சர்பதோஷம், கல்யாண தடை, அந்த அந்த காளிகள் தன்னோட வேஷத்தை கழிச்ச இடத்துல போய் முக்கி குளிச்சுட்டு வாங்க, கண்டிப்பா அந்த விஷயத்துல எல்லா தோஷமும் விலகிரும், சர்வதோஷத்தை நீக்கி கொடுத்துரும். ஏன்னா இருக்கிறதுல ஹெட் நாகக்கண்ணி, அவங்க வயிற்றுல இருந்து பிறந்துட்டாங்க, அதுல பிறந்த ஹெட்டா இருக்கக்கூடியவங்க இவங்க. ஸோ இந்த 5வது முட்டை வந்து ரொம்ப விசேஷமான, நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாந்திரிக ரீதியா இந்த பாம்பு தோலை பட்டு துணியில சுத்தி பூஜை ரூம்ல வச்சு விளக்கேத்துவாங்க. செம்ம கோடீஸ்வரங்களா ஆயிடுவாங்க. அதே நேரத்துல கர்மபடி நோய்களும் அஃபெக்ட் ஆகும். அப்ப இவங்களை போய் நார்மலா போய் கும்பிட்டுட்டு வந்தாலே இதுக்கான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த கண்ணாடி பாட்டில் எடுத்துட்டு வந்து வச்சாலே போதும். 6வது முட்டையிலேருந்து வந்தவதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா செண்பகவல்லி. இவங்களதான் நம்ம செல்லி அம்மன் அப்படின்னு கும்பிடுறோம். செல்லி அம்மன் கும்பிடுறோம். அதே போல படைவீட்டம்மன், நிறைய பேரோட குலதெய்வம் வந்து படைவீட்டம்மன். அப்போ இந்த அஷ்டகாலியில 6வது முட்டையிலிருந்து வந்தவதான் அவளோட அங்கங்கள் தான் இவங்க எல்லாம். அப்ப படைவீட்டம்மன் கும்பிடுற குலதெய்வ சாமி அந்த கோயிலையும் போய் கும்பிடலாம், எல்லா உரிமையும் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க இந்த குலதெய்வத்துக்கு அந்த குலதெய்வம் ஆவாதுங்கன்னுவாங்க. ஸோ இந்த படை வீட்டு அம்மன் அப்படிங்கிறவ வந்து பாத்தீங்கன்னாக்கா பாதுகாப்பு, எப்பேற்பட்ட விஷயங்களுக்கும் பாதுகாப்பு. ஸோ இந்த செண்பகவல்லி போட்டோஸ்லாம் இருக்குன்னா எடுத்துக்கலாம், இல்லையா ஒரு நடுக்கல் எடுத்து மஞ்சளை பூசி அவ பேரை எழுதி வச்சாலே போதும். கடைகள்ல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுடுகாடு பக்கத்துல வீடு கட்டி இருப்பாங்க, நிறைய இடத்துல ஊருக்கு வெளியே இருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊரு விட்டு ஊரு போய் வேலை செய்வாங்க, பெண்கள் தனியா இருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதே போல பெண்களுக்கு மையமா இந்த டெக்ஸ்டைல்ஸா இருக்கட்டும், டெய்லரிங்கா இருக்கட்டும், ஒரு 20 பெண்கள் வேலை செய்யறாங்க, 100 பெண்கள் வேலை செய்யறாங்க, அந்த இடத்துல இந்த படைவீட்டம்மன் போட்டோவை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு உண்டான ஊதியத்துக்கான இதுவும் கிடைக்கும், அந்த தொழிலும் நல்ல சிறப்படைஞ்சு கொடுக்கும். ஒருத்தர் தொழில ஜெயிக்கணும்னா இந்த படைவீட்டம்மன் தான் ஒரே வழி. சந்தன மாறி, இவதான் சடைக்காலின்னு கூப்பிடக்கூடியவ. அந்த முடி சடை பிடிச்சு உட்கார்ந்து இருப்பா, அவ்வளோ சக்தி வாய்ந்தவ, கண்ணே திறக்க மாட்டா. ஆனா மனமுருகி வேண்டிட்டாங்கன்னா அவ கண்ணை திறந்துருவா. அவ்வளோ இது. அந்த 8 காளிகள்ல கொஞ்சம் அட்டகாசம் இல்லாம உட்கார்ந்துருக்க காளினா இவதான். எந்நேரம் தவகோலத்திலே இருக்கக்கூடியவ, தன்னை சுத்தி உள்ளவங்களும் இருக்கவங்களும் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவ. இந்த சடைக்காளி வந்து பாத்தீங்கன்னாக்கா சில குழந்தைங்க வந்து தோஷத்துல பிறந்துரும், 3 வயசுல தவறிடும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் இவ வடியில போய் போட்டுட்டு வந்துட்டாலே போதும், அந்த ஆயுள வந்து கொஞ்சம் நீடிச்சு கொடுத்துருவா. என்ன பிரச்சனை இருக்கோ அதை தீர்த்து கொடுத்துருவா. இவளுக்கு தான் வந்து படையல்ல வந்து நான்வெஜ் கண்டிப்பா வச்சே ஆகணும். ஆமா, சந்தன மாரிக்கு படையல்ல வந்து நான்வெஜ், அஷ்டகாலிக்கும் நான்வெஜ் வைக்கணும், இவளுக்கு ஸ்பெஷலிஸ்டா கொஞ்சம் சின்ன விஷயங்கள் எல்லாம் வைக்கணும். அந்த பூஜை முறைகள் வேறையா இருக்கும். இவகிட்ட இருக்க போய் ஒரு மைய வச்சு வழிபாடு பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம நெத்தியில வச்சுக்கிட்டா சர்வமும் காப்பா இருக்கும். அவ்வளோ விசேஷங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய மாந்திரிகவாதிகள் இவளை தான் கையில எடுத்துப்பாங்க. இவளை பிடிச்சிக்கிட்டாங்கன்னாக்கா அவங்க ஜெயிச்சிருவாங்க. நிறைய பேர் என்ன எச்சினின்னு ஒண்ணு கையில வச்சு, எச்சினி யாரு, காளியோட அம்சங்கள் தான், 108 காளியில ஒண்ணுதான் எச்சு. அப்ப வந்து இந்த மாந்திரீகம் தாந்திரிகம் பண்ணக்கூடியவங்க நிறைய பாய்ங்க, தாந்திரிகம் செய்யக்கூடியவங்க அவங்க இறைவனையும் கும்பிடுவாங்க, இந்த தெய்வத்தை தான் அவங்க இறைவன்ல வேற பேராவும் கும்பிடக்கூடியவங்க. சடைமாறி. 8வதாக வந்தவங்க தான் காந்தாரி. காந்தாரி நம்ம சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தியாகத்தை செய்யக்கூடியவ. இவனுக்காக தானே, சரி விடு, இவன் கர்மாவை நான் ஏத்துக்கிறேன், நீ ஜெயிச்சுட்டு போடா, நம்ம கர்மாவை அழிக்கணும். மனம் வந்து யாராவது ஒருத்தரோட கர்மாவை வாங்கிப்பாங்களா? வாங்க மாட்டாங்க. காந்தாரி வாங்கிப்பா, உன் கர்மாவை நான் எடுத்துக்கிறேன்டா, நீ ஜெயிச்சுட்டு போடா,
நல்லா இருடா அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆனா இவகிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டா கரெக்டா செய்யணும், இல்லைன்னா வெளுத்து வாங்கிடுவா. ஓ அப்படிப்பட்டவங்க. மத்த காளிகளாவது அம்மா என்னால முடியலமானா விட்டுருவா. இவ வந்து தன்னோட விஷயங்கள் எல்லா விஷயத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவ. ஆனா ரொம்ப தாய்மை உள்ளம் கொண்டவ. ஒருத்தரோட கர்மாவை எடுத்து சாப்பிட்டு அவளை நீக்கி கொடுக்கறதும் இவதான். So, சிறப்பு. இந்த 8 காளிகள் சொல்லும் போது 8 பேருமே அஷ்ட திக்குகளுக்கும் வந்துருவாங்க. ஆமா. இப்ப புரியுது. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா, எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு இடங்கள்லயும் முத்து மாரின்னு இருப்பாங்க, சந்தன மாரின்னு இருப்பாங்க. நெறைய மாரிகள் இருப்பாங்க. ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு அங்காளம்மன் இருப்பாங்க. தெருவுக்கு ஒரு 2 மாரியம்மன் இருப்பாங்க. இப்பதான் தெரிய வருது, அந்த மாரியம்மன் எல்லாமே இந்த 8 முட்டையில இருந்து வந்த ஆமா. காளியம்மனோட ரூபம் அப்படிங்கிறது ஒரு நீங்க ஒரு முட்டைக்கு 108 ரூபம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு முட்டைக்கு பேர்கள் வரும். ஆமா. 108 ரூபம். ஸோ ஆனா எல்லா இடங்கள்லயும் காளி இருக்கா, அந்த காளி தான் மாறி அப்படிங்கிறது வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுச்சு. எல்லாருமே என்ன நினைப்போம், இப்ப நீங்க சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கே கூட வந்துட்டு ஒவ்வொரு உடம்பும் போய் உடம்பு பாகங்களும் போய் விழுந்த இடத்துல உருவானவங்க தான் காளி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு அந்த நாகக்கன்னிகள்ட்ட குடுத்து, அந்த கன்னிகள் அந்த முட்டையிலிருந்து உருவானது ஒவ்வொரு காளியும் நம்ம ஊர்ல, நம்ம தமிழகத்துல எல்லா இடங்கள்லயுமே இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரூபத்துல, ஒவ்வொரு பேர்ல இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம வேண்டுனத நிறைவேத்துறதுக்கு தான், நம்ம வேண்டுதல நிறைவேத்துறதுக்கு தான் முத்தாலம்மன் குலசேகரப்பட்டினத்துல இருக்கிற முத்தாரம்மன் இருக்கிறா. ஒவ்வொரு ரூபத்திலயும் குலசேகரப்பட்டினத்துல மட்டும் கிடையாது, எல்லா இடங்கள்லயும் இருக்கிறா. இந்த இந்திய மண்ணில் எங்கெல்லாம் காளிகள் இருக்காங்களோ மாரின்னு பேர் வந்துருச்சு, சந்தன மாரின்னு பேர் வந்துருச்சு, படைவீட்டம்மன் பேர் வந்துச்சுன்னா இவங்களோட இதுக்குள்ளதான் வந்துருவாங்க. அதே போல இந்த குலசேகர பாண்டியனும் மைசூர் மகாராஜாவும் க்ளோஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கதைகள் எல்லாமே இந்த நவராத்திரிக்குள்ள வரும். ஏன்னா அவ வந்து மகிஷாசூரியா அவதாரம் எடுக்கும் போது அவ எடுத்து காட்டின ரூபம் வந்து சாமுண்டீஸ்வரி. அதனால சாமுண்டீஸ்வரியில மிகப்பெரிய விழா நடக்கும். அந்த சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு ஒரு போரை போய் அடிக்க போகும்போது இந்த 8 காளிகள் தான் துணைக்கு வந்தாங்க. அது ஏன்னா இந்த ஒரு டிவிஷனுக்கு ஒரு இதுக்கு 8 டிவிஷன் இருக்கும். அதுல மைசூர் சாமுண்டீஸ்வரியும் வருவா, இந்த அட்டகாளிகளும் வருவா, துர்கையும் வருவா, இந்த மாதிரி விஷயங்களும் சிவனுடைய அம்சங்களும் வரும். அதுதான் வந்து இந்த நவராத்திரியில வந்து பல ரகசியங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ராத்திரிக்குள்ள இருட்டுக்குள்ள என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. இந்த நவராத்திரியில வந்து நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் 3 நாள் பார்வதி, 3 நாள் மகாலட்சுமி, 3 நாள் சரஸ்வதின்னு சொல்லி முடிச்சிருவோம். இதுல 8 காளியும் 8 நாளைக்கு வருவாங்க. 9வது நாள் சாமுண்டீஸ்வரி வந்து நிப்பா. அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விசேஷம். சிறப்பு. ரொம்ப தெளிவா வந்து முத்தாரம்மனை பத்தி சொன்னீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.